எல்லோருக்கும் வணக்கம். கதை போமா வித் ஆஜி. வாங்க எனக்கு ஒரு குட்டி கதை கேட்கலாம். ஒரு பெண்மணி விமானத்தில் அவங்க போகிறதுக்காக டிக்கெட் வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கினது என்னமோ எக்கனாமி டிக்கெட்டு. ஆனால் அவங்க போனது ஃபஸ்ட் கிளாஸில் போய் உட்காந்துருந்துருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற ஏர் ஹோஸ்டஸ் எல்லாருமே இது உங்களுக்கான சீட்டு கிடையாது, நீங்கள் எக்கானமி கிளாஸில் தான் எடுத்திருக்கீங்க, நீங்கள் அங்கே தான் போகணும், இது ஃபஸ்ட் கிளாஸ், இதில் நீங்கள் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த லேடியும் இல்லை நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நான் நியூயார்க் போகணும், நான் ஆனால் இங்கே தான் உட்காந்து போவேன், நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கெல்லாம் என்னால் போய் உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. அவங்களும் அவங்களோட சக ஊழியர்கள் மேலதிகாரி எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு இவங்கக்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்க மறுபடியும் நான் அழகாக இருக்கேன், நான் நியூயார்க் போகணும், நான் இங்கே தான் எனக்கு பிடிச்ச இடத்துல தான் நான் உட்காருவேன், நீங்கள் சொல்கிற இடத்துக்கு என்னால் போய் உட்கார முடியாதுன்னே சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இவங்களை புரியலை, இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல், நம்ம இவங்களை போலீஸில் தான் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. அப்போ அங்கேருந்து ஒருத்தர் கோ பைலட் அவங்கக்கிட்ட நான் ட்ரை பண்ணுறேன், போலீஸ்லாம் ரிப்போர்ட் பண்ண வேண்டாம், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதில் போய் ஏதோ சொல்லியிருக்காரு. அப்போ உடனே அந்த லேடி எழுந்திரிச்சு எக்கானமி கிளாஸில் போய் உட்காந்துட்டாங்க. அப்போ என்ன சொன்னீங்க, நாங்கள் இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணியிருக்கோம், நீங்கள் என்ன சொன்னீங்க, அந்த லேடி உடனே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பைலட் சொல்லியிருக்காரு, நான் சொன்னேன், நீங்கள் அழகாக இருக்கீங்க, நீங்கள் நியூயார்க் போகணும், அதே நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் அந்த கிளாஸில் உட்காந்து, அந்த கிளாஸ் மட்டும்தான் நியூயார்க்கில் லேண்ட் ஆகும், இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே நியூயார்க்கில் நாங்கள் இறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன், அதனால தான் அந்த லேடி உடனே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் கூட நிறைய பேர் சில விஷயங்கள் தப்பே பண்ணாலும் நம்ம சொன்னால் அவங்களுக்கு அது புரியவே புரியாது, நான் செய்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க. அவங்க பண்ணுறது தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் அவங்க மைண்டுக்குள்ளே அவங்க பண்ணுறது கரெக்டுங்கிற மாதிரி மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க அந்த முடிவிலே உறுதியாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம கத்துறதுனாலையோ ஆர்கியூ பண்ணுறதுனாலையோ எந்த பிரச்சனையும் எந்த விஷயமும் மாறப்போகிறதே இல்லை, அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படி ஒருவேளை அவங்கள மாற்றி தான் ஆகணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதுக்கு இந்த கதையில் அந்த பைலட் யோசித்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்க போக்கிலேயே போய் அவங்கள மடக்கினா தான் அவங்களோட பிரச்சனை என்னங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை போமா வித் ஆஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.